ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டான ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1.5 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த ராகிலேருந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ராகி நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு வெல்லத்துக்கு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். தண்ணி 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தான் சேர்க்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவு சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். திக்கானது தின்னானது எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சிகப்பு அவல் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் நெருன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவலை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1.5 கப் அவலுக்கு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புட்டுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அது மாதிரி பிசறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மொத்தமாக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அவல் கொஞ்சம் ஊறி இருக்குது. இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் கையை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மொத்த வெள்ளை தண்ணியுமே சேர்த்து பிசறி எடுத்தாச்சு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு உங்களோட 4 விரல்களை வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம மொத்த மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் மேலே துணி வச்சுட்டு அது மேலே கொழுக்கட்டை வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடுபடுத்திக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை உள்ளே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.